நம்ம கூட இருக்கிறது இப்போ கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் சார். இந்த லாரன்ஸ் சார் வந்து வருஷம் 365 டேஸுமே ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு விஷயத்த கான்செப்டா எடுத்து வருஷம் ஃபுல்லா அவர் வந்துட்டு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தர் அப்படின்றது கிடையாது, தினம் ஒரு உதவி அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து டெய்லி யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. சார், நீங்க எந்த மாதிரி உதவியெல்லாம் செய்றீங்க? நான் வந்து அதாவது சின்னதுல இருந்தே புரட்சி தலைவருடைய பார்த்ததால, இப்போ நான் டூ வீலர் அதுக்கோசமே அவெஞ்சர் வாங்கியிருக்கிறேன். சரிங்க. அந்த அவெஞ்சர் வாங்கியிருக்கும் போது நம்ம கர்நாடகால தான் நான் பொறந்து வளர்ந்தேன். இந்த மண்ணுல வந்து பொறந்து வளர்ந்து இந்த மண்ணுல நான் கர்நாடகாவுல எந்த இடத்துலங்க போறோமா? நான் வந்து கேஎஸ் கார்டன்ல பிறந்தேன். சரிங்க. எந்த வருஷத்துல இருந்து நீங்க இந்த ஹெல்ப் பண்றது ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து மேக்சிமம் 77ல இருந்து புரட்சி தலைவர் அதுக்கு முன்னாலே அரசியலுக்கு இங்க ஒரு மீட்டிங்க்கு வந்தாரு. சரிங்க. எம்ஜிஆர் வந்தப்போ நான் அப்போ 12 வயசு. அவரை பார்த்துதான் எனக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். ஐயோ, எனக்கு மேல நின்னு பார்க்க முடியாது, கூட்டம். அந்த இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் அவரை பார்க்கும்போது அவரை பார்த்ததும் ஐயோ இவர் தான் எம்ஜிஆர், நான் இந்த ஸ்கிரீன்ல தான் பார்த்திருக்கிறேன், நேரடியா பார்க்கறமேன்ட்டு அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் எனக்குள்ள வந்ததால ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. அன்னில இருந்து அவரு சினிமால எப்படி நலத்திட்ட உதவி செய்யறாரோ அது போல நம்ம லைஃப்லயும் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. 12 வயசுலயே புரட்சி தலைவரை பார்த்தேன். எங்க ஏரியாவுக்கு வந்திருந்தாரு. நாங்க லால்பாக் கிட்ட வந்து ஷூட்டிங் நடந்தது. அப்போ வந்து சங்கே முழங்கு என்ற படம் ஷூட்டிங் நடந்தது. காம்பவுண்ட்ல இருந்து மேல ஏறி பார்க்க முடியல. எங்க அண்ணன்கள்லாம் பெரிய பெரிய அப்போ வயசானவங்க எல்லாம் நான் கொஞ்சம் தூக்குனா எம்ஜிஆர் தலைவரை பார்க்கணும், வந்துட்டாருன்னு துடிச்சு அப்படியே மீன் வந்து தரையில துடிக்கிற மாதிரி துடிச்சுட்டேன் அவரை பார்க்கணும்னு. அப்ப பார்த்தப்ப ஷூட்டிங் பார்த்தேன். அப்புறம் எங்க ஏரியால வந்து எலெக்ஷனுக்கு வந்து அவர் நிக்கிறதுக்காக வந்தாரு. அதை பார்த்தோம்தான் எனக்கு இன்னும் மனசு சந்தோஷம் ஆச்சு. எந்த விஷயத்துல நீங்க அவரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனீங்க? அதாவது ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்து, ஒரு சினிமால இருந்து அவரு மத்தவங்களுக்கு கெட்ட காரியம் பிக்சர்லயே சொல்லி கொடுக்காத நல்ல காரியங்களை சொல்லுவார். தாயினா என்ன, தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்றது, தாய் இல்லாமல் நானே இல்லைன்னு பாடுந்து தாயை பத்தி பேசின பிள்ளைங்களை வந்து நல்ல பேரை வாங்க வேண்டிய பிள்ளைகளே. அப்புறம் தாரத்துக்கும் ஒரு பாடி இருக்கிறாரு, தாய்க்கு பின் தாரன். அதெல்லாம் கருத்து எல்லா விஷயத்துல அவர் சொல்றதால என் மனசுல ஆணியா பதிஞ்சு. எப்பத்துல இருந்து இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்கு எப்பத்துல இருந்து வந்தது? எதனால வந்தது? அதாவது நான் 20 வயசுல, அதாவது 12 வயசுல ஸ்கூலுக்கு 1ஆம் கிளாஸ் தான் போனேன். படிப்பே ஏறல. எங்க அப்பா காசு கொடுத்து டிஃபன் கட்டி கையில ₹1 கொடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்குவாரு. நான் அந்த காசை எடுத்துட்டு நேரா சினிமா போயிடுவேன். சினிமா போய் உரிமை குரல் பிக்சர் பார்த்துட்டு அந்த படத்துல வந்து கருத்துங்களெல்லாம் நல்ல கருத்துங்களெல்லாம் எடுத்துக்குவார். சிரித்து வாழ வேண்டும் அந்த மாரி எல்லா படத்தெல்லாம் பார்த்துன்னு கருத்து. அப்பா வந்து வீட்டுல கேட்குவாரு, சினிமா இப்ப நான் போப்பா, எப்ப பார்த்தாலும் வாத்தியார் அடிக்கிறாரு, தப்பு சேர்ந்து அடிக்க வரத்தாண்டா, நான் இந்த வாத்தியார சொல்றேன், அவர் அந்த வாத்தியார் நினைச்சுக்குவாரு. அது போல எனக்கு படிச்சதே 3 எழுத்து தாங்க. அதுல படிப்பே இல்ல. புரட்சி தலைவருடைய பாடமே கத்துக்கின்னு அவரு மாரி அவரு ஆட்டமே இருக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். அவர் மாதிரி இல்லைனாலும் அவர் மாதிரி சின்ன சின்ன தர்மம் செய்யணும்ட்டு நான் வேலைக்கு போன இதுல இருந்து நான் சம்பாதிக்கிறது என்னுடைய செலவுக்கு, வீட்டு செலவு வைக்கணும். என்ன வேலை செஞ்சு இந்த உதவி செய்யறீங்க? நான் பெயிண்ட் அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்பெண்டர் செஞ்சேன். கார்பெண்டர் வேலை எனக்கு தெரியும். அப்புறம் பெயிண்ட் வேலை தெரியும். அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துவேன், கலை நிகழ்ச்சி. அந்த கலை நிகழ்ச்சியில வர வருமானத்தை பெயிண்ட் வேலை செய்யற வருமானத்தை கார்பெண்டர் செய்யற இடத்துல ரியல் எஸ்டேட் பண்ணி எல்லா வேலையும் செய்வேன். ஏன்னா செய்யும் தொழில் தெய்வன்றதால எனக்கு எந்த தொழில் இல்லை. வீடு விற்கிறது, வாங்குறது, வீட்டு பண்றது, அப்புறம் மெயின்டைன் பண்றது எல்லாமே பண்ணுவேன். அந்த காசுல வந்து பாதி எனக்கு ₹1000 வந்தா கூட ₹500 வீட்டுக்கு கொடுத்துருவேன். ₹500 இந்த நலத்திட்டத்துக்கு கொடுத்துருவீங்க. கர்நாடகாவுல பிறந்து வளர்ந்து நீங்க எப்படி இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்களே, அது எப்படி? எங்க அப்பா அம்மா பூர்வீக தமிழ் தாங்க, தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டுல அப்பா அம்மா வந்து அவங்க வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே எங்க வந்துட்டாங்க. விதனாசௌதால வந்து இப்ப இங்க பெங்களூர்ல விதனாசௌதா ஃபேமஸ். அப்போ வந்து ₹12 எங்க அப்பாவுக்கு பேமெண்ட், வெறும் ₹12.
அப்போ வீடு இல்ல, வாசல் இல்ல. ம். அப்புறம் அவருக்கு இங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சுச்சு. ம். கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்க. எங்க அம்மா மார்த்தாஸ்ல வேலை செஞ்சாங்க. எங்க அம்மா பேர் ரோஸ்மேரி, அப்பா பேரு மென்ராஜ். ம். அவங்களுக்கு 10 புள்ளைங்க நாங்க. 8வது பையன் நான். அப்படிங்களா? சரி, இதே சரி. பெங்களூர்ல எல்லாம் வந்து ஆளாக்கி எங்கள இன்னைக்கு ஆஹா. எங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகர்ன்றதெல்லாம் அவரை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு 4 பேருக்கு தர்மம் செய்யன்ற ஒரு மனசு இருக்கு. அதை நான் எடுத்துக்குவேன். எம்ஜிஆர் சார ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இவ்வளோ பேருக்கு உங்களுடைய கரியர்ல சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. மேலும் மேலும் உங்களோட சர்வீஸ் தொடர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சிமா. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு புரட்சித் தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இருக்கும்போது தான் நம்ம இந்த தர்மத்தை செய்ய முடியும். ம். நம்ம இல்லாத போது செய்து பிரயோஜனமே இல்லை. இருக்கும் போதே நம்மளுக்கு கடவுள் கை கால் சக்தி கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணம் கொடுத்திருக்கிறாரு. யாருமே இந்த உலகத்துல ஏழை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு இருக்கு, ஒரு வருமானம் இருக்கு. நம்ம வருமானத்துல தர்மம் செய்து பாருங்க. ஒவ்வொருக்கும் நல்ல ஒரு மனசு இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். நம்மளால கொடுக்க முடியலையே, அவனால கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கொடுக்க முடியாது. அதனால செய்த தர்மம் தலை காக்கும்னு சொல்லிட்டு புரட்சி தலைவரை நினைச்சிட்டு நம்ம இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்ந்துக்கிறோம்.